Hi guys, welcome to my channel. நீங்க VLSI இல்லனா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இது நான் ஸ்டார்ட் பண்ற ஒரு ஃபுல் சீரிஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரோட் மேப். இந்த வீடியோல நான் எக்ஸாக்ட்லி என்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், எப்படி ஆர்டர்ல படிக்கணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிஃபோர் என்ட்ரிங் இன்டு VLSI இது எல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க. இதுதான் நம்ம ஃபுல் ஜேர்னி. நம்பர் சிஸ்டம் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரால ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், எஃப்எஸ்எம், சிமார்க்ஸ் பேசிக்ஸ் அப்படின்னு ஃபைனலா வெரிலாக் அண்ட் HDL கூட போய் முடியும். டோட்டலா 7 ஸ்டேஜஸ் இருக்கு. ரா லாஜிக்ல இருந்து ஆக்சுவல் ரியல் சிப்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் நெக்ஸ்ட் டாபிக்கு ஃபவுண்டேஷன். ஸோ ஆர்டர்ல படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்பர் சிஸ்டம் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. இதுதான் லாங்குவேஜ் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு கூட சொல்லலாம். பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல படிப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 10110010 அப்படின்னு ஒரு பைனரி நம்பர் இருக்கு. இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 178 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. இதே ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது B2 அப்படின்னு கிடைக்குது. ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 262 அப்படின்னு கிடைக்குது. இது எல்லாமே ஒரே நம்பர் தான், ஆனா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அதுதான் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர் அண்ட் டிமார்கன்ஸ் தியரம் இது எல்லாமே பார்ப்போம். இந்த பேசிக்ஸ் இல்லாம ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் கூட டிசைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். இதுல எல்லா லாஜிக் கேட்ஸுமே நம்ம ரீகேப் மாதிரி பண்ணுவோம். அப்புறம் கேமேப் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கா இந்த கேமேப் தான் இருக்கும். இந்த கேமேப் எக்ஸாம்பிள் டயக்ராம் பாருங்க. இந்த மாதிரி தான் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை குரூப் பண்ணி சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸா நம்ம எடுப்போம். அப்புறம் மல்டிப்ளெக்சர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடர்ஸ் அண்ட் சப்ட்ராக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு ஹாஃப் ஆர்டருக்கு பேசிக் ஃபார்முலா பாருங்க. sum is equal to A XOR B and carry is equal to A and B. இதுதான் எவ்ரி கால்குலேட்டர் அண்ட் எவ்ரி ப்ராசஸர்ல யூஸ் பண்ற பேசிக் பில்டிங் பிளாக். அப்புறம் வருது சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிகாஸ் இதுல மெமரி இருக்கு. ஃபர்ஸ்ட் latches வெர்சஸ் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். இது இன்டர்வியூல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு கொஸ்டின். அப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து SR, JK, D, T டைப்ஸ், அப்புறம் கவுண்டர் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். இந்த D ஃபிளிப் ஃப்ளாப் டயக்ராம் பாருங்க. இதுல D இன்புட் கொடுக்குறோம். கிளாக் பல்ஸ் வரும்போது அந்த வேல்யூ Q அவுட்புட்டா ஸ்டோர் ஆகிரும். உங்க போன்ல ஒவ்வொரு சிங்கிள் பிட் மெமரியும் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டா இதுதான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் டாபிக் ஃபைனைட் ஸ்டேட் மிஷின்ஸ். இதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா FSM அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, மோர் மிஷின் அண்ட் மிலே மிஷின். இந்த டயக்ராம் பாருங்க. இது சிம்பிள் ஸ்டேட் டயக்ராம். S0ல இருந்து S1க்கு, S1ல இருந்து S2க்கு இப்படி சர்க்யூட் டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ரியல் லைஃப்ல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிராபிக் லைட்ஸ் அண்ட் வெண்டிங் மிஷின்ஸ் இப்படி எல்லாமே FSM லாஜிக்கை தான் யூஸ் பண்ணி பண்ணுது. ஓகே, இப்ப நம்ம லெவல் கொஞ்சம் டீப்பா போயிடலாமா? CMOS பேசிக்ஸ். இதுதான் எவ்ரி மாடர்ன் சிப்போட ஒரு ஆக்சுவல் ஃபவுண்டேஷன். PMOS டிரான்சிஸ்டரையும் அண்ட் NMOS டிரான்சிஸ்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு CMOS இன்வெர்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம்ல டாப்ல PMOS அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம், பாட்டம்ல NMOS கனெக்ட் பண்ணிருப்போம். இதுக்கு Vin அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்து Vout வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இந்த லாஜிக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் தெரியும். ஆனா நம்ம ஸ்மார்ட் போன் ப்ராசஸர்ல இருந்து சேட்டிலைட் சிப்ஸ் வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே இந்த பேசிக் பில்டிங் பிளாக்ஸை வச்சுதான் யூஸ் ஆகுது. இதுதான் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ். லாஸ்ட் டெக்னிக்கல் டாபிக் HDL. இதுதான் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 பேர் இருக்கு, வெரிலாக் ஆர் VHDL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ரியல் சிப்ஸா ஆக்சுவலி டிசைன் பண்ணுவாங்க, சிமுலேட் அண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த கோட் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி வெரிலாக் கோட். அண்ட் கேட்டோடது மாடியூல் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்புட் அண்ட் அவுட்புட்மே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்புட் வந்து A and B, அவுட்புட் வந்து YA. இன்புட் வந்து A and B நம்ம நேம் வச்சுட்டு அவுட்புட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இதுல assign y equal to a and b நம்ம போட்டிருக்கோம். இது வந்து data flow model and end module நம்ம போட்டிருக்கோம். மாடியூல் போட்டா end module கண்டிப்பா போடணும். இது எல்லாமே நம்ம வெரிலாக் பத்தி பார்க்கும்போது டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் இது வந்து டேட்டா ஃப்ளோ மாடல்னு சொன்னேன். அதுவுமே வெரிலாக் பத்தி பார்க்கும்போது நான் மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலி இதுதான் வந்து ஆக்சுவல் ஹார்ட்வேரை கோட் ஃபார்ம்ல நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றது. இதுக்கு RTL அப்படின்னு இன்னொரு நேமுமே இருக்கு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், இது எல்லாம் ஏன் படிக்கணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் கோர் எக்ஸாம் டாபிக்ஸ். உங்க செமஸ்டர் எக்ஸாம்ல எல்லா சாப்டரும் இந்த டாபிக்ஸ்ல தான் இருக்கும். செகண்ட், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். உங்க VLSI ஜாப் இன்டர்வியூல இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அண்ட் தேர்ட் திங், இதுதான் கெரியர் ஃபவுண்டேஷன். உங்க என்டையர் VLSI கெரியருக்கு இந்த பேசிக்ஸ் தான் பேஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. அப்போதான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் ஃபுல் ரோட் மேப். நான் இந்த எல்லா டாபிக்ஸையும் ஒன் பை ஒன்னா இதே சேனல்ல கவர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா பத்தி ஃபுல் டீடைல்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you in part 2.